பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதுதான் தமிழ்நாட்டினுடைய அடித்தளம் அப்படின்னு சொல்ல முடியும். வான்புகழ் கொண்ட வள்ளுவம் தந்த தமிழ்நாடு. அத்தகைய வள்ளுவருக்கு வானுயர சிலை அமைத்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில முத்தமிழறிஞர் கலைஞர் 2000ஆவது ஆண்டு அமைத்த இந்த சிலையை வடக்கு மக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. ஒட்டுமொத்த நாடும் வியந்து பார்த்தது. திருவள்ளுவரின் சிலை பிரம்மாண்டமா முக்கடல் சங்கமிக்கிற கன்னியாகுமரியில வானுயர நின்றுட்டு இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் நாள்தோறும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. திருக்குறளையும் தமிழையும் என்னைக்குமே பிரிக்க முடியாது. அதே மாதிரி தான் கலைஞரையும் திருவள்ளுவரையும் என்னைக்குமே பிரிக்க முடியாது. திருக்குறளின் புகழ் இருக்கும் வரை கலைஞரின் புகழ் இருக்கும். அத்தகைய கலைஞர் அவர்கள் நமக்கு அளித்த கொடைதான் இந்த திருவள்ளுவர் சிலை. இந்த திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா காணுது. அதாவது 25ஆம் ஆண்டை நோக்கி பயணித்திருக்கு. அப்போ இந்த 25 ஆண்டுகள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வரலாறு. இந்த வரலாற்றை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டாடுறாங்க. தோன்றிய புகழோடு குமரியில் எழுந்தவர், கோவினை பாடாது பாரினை வென்றவர், மதங்களை சாராவோ மனிதம் பாடி வேவியர் சிறந்தது அன்பென்றோதி, யாப்பெண் நெருங்கல மாலுமியாகி மசையா ஓங்கு தமிழால் உலகளந்தவர் எங்கள் பொய்யா மொழி, எங்கள் வள்ளுவன் மொழியே, எங்கள் வள்ளுவன் மொழியே, எங்கள் பொய்யா மொழி. எம்மொழி பிறப்பினும் எம்மொழி பொய்யா, செம்மொழி கோட்டை இருவரி பாவான், நற்றமிழ் காக்க நற்றமிழ் காக்க செதுக்கிய தபதி எங்கள் பொய்யா மொழியா, எங்கள் பொய்யா மொழி, நம் வள்ளுவன் மொழி, வாழி வாழி அயல் மொழி, எங்கள் பொய்யா மொழி, நம் வள்ளுவன் மொழி, எங்கள் பொய்யா மொழி, நம் வள்ளுவன் மொழி, எங்கள் பொய்யா மொழி, எங்கள் வள்ளுவன் மொழியே. வலிமை கெடும் என்றவர் வாய்ப்பாடும் சொன்ன காலம், வள்ளுவர் நாமோத ஏட்டிலை வடித்த வேதம், பரமதி சேரும் பிறவழி கூறாதில் வாழும் ஒழுக்கம் கூறிட. முக்கடல் சூடும் குமரி முனையில் முப்பால் புலவர் வள்ளுவருக்கு முத்தமிழறிஞர் வைத்த சிலையினை போற்றக்கூடிய வகையில் வெள்ளி விழாவை திராவிட ஆட்சியில் நான் நடத்தி வைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன், பூரிப்படைகிறேன். இன்னும் சொல்லணும்னா என் வாழ்நாளில் சிறந்த நாளாக தமிழின் பெருமையை, குரலின் அருமையை இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்லும் கடமையை நிறைவேற்றியதாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சிலையை திறந்து வைக்கிற நம்முடைய பொத்தானை அழுத்தக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அழுத்தினப்போ சொன்னார், தன்னுடைய உடல் நடுங்கினதாக தலைவர் கலைஞர் சொன்னார். ஏன்னா அந்த அளவுக்கு உணர்ச்சி பெருக்கில் அவர் இருந்தார். வான்புகழ் வள்ளுவருக்கு வானுயர சிலை அமைக்கணும் என்பது அவருடைய நெடுங்கனவு. அந்த கனவு நனவான மகிழ்ச்சி அவருக்கு அந்த உணர்வை தந்துச்சு. இன்றைக்கு இந்த சிலையோட வெள்ளி விழாவை நடத்தும் போது எனக்குள்ள பெருமை இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சுட்டு நமக்கு இப்படி ஒரு வரலாற்று வாய்ப்பை தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி தந்துட்டு போயிருக்கிறார் என்ற எண்ணம் தான் இந்த பெருமைக்கு காரணம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் குமரி முனையில நிறுவிய திருவள்ளுவர் சிலையை உலகமே வியந்து பார்த்தாங்க. சுனாமி ஆழி பேரலையிலும் அந்த சிலை அசையாமல் நின்றது. அந்த வரலாற்று சிலை வெள்ளி விழா கண்டது. அந்த வெள்ளி விழாவை பிரம்மாண்டமாக நடத்தி முடிச்சாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா
திருவள்ளுவரை அடையாளப்படுத்த வேண்டியதன் அவசியம் என்ன, திருக்குறள் எத்தகையது, இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் பேசியிருக்கிறோம். இதற்காக என்னுடன் திரு ஆர் பாலகிருஷ்ணன், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். சிந்துவெளி நாகரிகம் பற்றிய ஆராய்ச்சியை 35 ஆண்டு காலமாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழில் முதன்முறையாக ஐஏஎஸ் தேர்வு எழுதி தேர்வான முதல் அதிகாரி நீங்கள் தான் தமிழ்நாட்டில் இருந்து. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் மேலே அதிக அளவு காதல் கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். திருவள்ளுவரை பார்த்தாலே உங்களுடைய முகம் சந்தோஷப்படக்கூடியதை நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ உங்ககிட்ட தான் இந்த திருக்குறள் பற்றியும் இந்த திருவள்ளுவருடைய இந்த வெள்ளி விழா பற்றியும் நிறைய பேசணும் அப்படின்றத நினச்சோம். அதுக்காக தான் இந்த ஒரு நேர்காணல். திருவள்ளுவர் ஒரு மனிதர் இந்த இடத்துல அடையாளப்படுத்தப்படுவது அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். இப்போது நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா தமிழர்களுக்கான அடையாளத்தை கொடுத்துட்ருக்கீங்க. அப்போது தமிழர்கள் பொதுவாக யார், சிந்துவெளி நாகரிகம்ன்றது என்ன, அப்போது உலகத்திற்கே தமிழர்களுடைய அடையாளத்தை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அப்போது திருவள்ளுவருக்கான ஒரு அடையாளம் கொடுக்கப்பட வேண்டியதன் அவசியம் என்னவா இருந்திருக்கும்? நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, நான் இந்த குமரிமுனையில் பேசும்போது கூட அங்கே பேசுகிறதுக்கெல்லாம் திருவள்ளுவர் சிலையை முன்னால் வச்சு அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது எனக்கு என் மனதில் அவ்வளோ பெரிய நெகிழ்ச்சி இருந்தது. இது இந்த வாழ்வினுடைய பெரிய நிறைவுகளில் நான் அதை ஒன்றா நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து நான் திருவள்ளுவரை நான் ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிறது அந்த தமிழ் சமூகத்தில் ஒரு பொதுவெளியில் தொடர்ந்து பேசணும்னு நான் முயற்சி, என்னுடைய அளவில் எனக்கு தெரிந்த அளவு நான் பேசணும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதில் நான் முன்வைத்த சில விஷயங்கள் இருக்குது. நாங்கள் குமரி முனையில் பேசும்போது சொல்லும் அது மாதிரி தமிழ் மக்களுக்கு 2 கைகள் இருந்த அந்த 2 கைகளிலும் 2 நூல்களை ஏந்தி கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று என்னுடைய பரிந்துரை சங்க இலக்கியம், இன்னொன்று திருவள்ளுவர். இப்படி சொல்கிறதுக்கு காரணம் அதற்கு பின்னால் எழுதப்பட்ட இலக்கியங்களுடைய முக்கியத்துவத்தை குறைப்பதல்ல, ஆனால் அதை எல்லாவதையும் விட இந்த 2ம் எது முக்கியம் என்பதை வலியுறுத்துவதற்காக தான். அப்போ ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு 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 அடையாளம் இருக்கும். அந்த அடையாளம் காலத்தை கடந்து நிற்கும். அந்த காலத்தை கடந்து நிற்கிறது தான் டெஸ்ட் ஆஃப் தி டைம். இப்போ எப்படி சிந்துவெளிங்கிறது ஒரு அந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தில் ஒரு உன்னதமான நகர்மய பண்பாடு நம்ம தரைக்கு கீழே இருந்ததே தெரியாது யாருக்கும். 1924 இது கண்டுபிடிச்சு சொல்கிற வரைக்கும் அப்படி ஒன்று இருந்தது நமக்கு தெரியாது. வெளியில் அசோகர் இருந்ததே நமக்கு தெரியாது, அசோகர்னு ஒரு மன்னர் இருந்ததே தெரியாது. அப்போ எப்படி உண்மை எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையை எவ்வளவு மூடி மறைச்சா கூட எங்கேயோ ஒரு இடத்துல அது முளைச்சிட்டு மூக்கை துருத்திட்டு தரையை கீறிட்டு வெளியில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்பயுமே உண்டு. அது மாதிரி தான் சிந்துவெளி தன்னை வெளிப்படுத்தியது. அதுக்காக ஒரு ஜான் மார்சலுக்காக காத்திருந்தது. அதே மாதிரி திருக்குறள் தன்னை வெளிப்படுத்தியது. இப்படி பார்க்கும்போது நான் வியப்பாக பார்க்குறது இந்த தமிழ் மக்களுடைய இந்த தொடர்ந்து அசைவு இயக்கம். அப்போ பொதுவாக அந்த சில மொழிகளுக்கு அவங்களுடைய தோற்ற தொன்மை ரொம்ப பெருசாக இருக்கும். 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டங்கிற இந்த ஆண்டு கணக்கு அவ்வளவு ஓல்டு, அவ்வளவு ஏன்சியன்ட், அவ்வளவு தொன்மைங்கிறது மட்டுமே முக்கியமாக இருக்கும். ஆனால் அதே மொழிக்கு தொடர்ச்சி அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்கா அப்படின்னு கூட அது சில நேரங்களில் ஐயப்பாடாக இருக்கும். அப்போ நாங்கள் இவர் சிவத்தம்பி மற்றவர்கள் பல அறிஞர்கள் சுட்டி காமிச்சிருக்காங்க, தமிழினுடைய சிறப்பு இது தோற்றம் மட்டும் கிடையாது, தொடர்ச்சின்னு. அதாவது தோற்ற தொன்மை, தொடரும் இளமை. அப்போ தமிழ் தன்னை தகவமைச்சிக்கிட்டே வருது. இந்த ப்ராசஸில் இந்த திருக்குறளை நம் கைகளில் கொண்டு சேர்த்தது இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போகிறோம்தா, இன்றைக்கி எனக்கு திருக்குறள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு திருக்குறள் கையில் வேண்டியதில்லை. எனக்கு என் ஃபோன் கையில் இருந்தால் போதும். எனக்கு திருக்குறளுக்கு செயலி, அவ்வளவு செயலி இருக்குது. நான் ChatGPTயில் பேசி நான் திருக்குறள் எடுத்துக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதனுடைய உரை எல்லாமே ஒரே இடத்துல வருது. இப்போ இந்த கணினி இயக்கத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு செயலியில் ஒரு திருக்குறள் ஒரு செயலியை நம்ம கையில் வந்துருச்சு, ஆங்கில மொழிபெயர்ப்போட. அதுக்கு முன்னால் என்னவாக இருந்திருக்கும்? அப்போ இது வர்றதுக்கு முன்னால் நமக்கு அச்சுக்கலையில் அது புத்தகமாக இருந்தது. இந்த புத்தகம் நமக்கு கையில் கிடச்சிருக்காட்டினா இந்த அச்சு இல்லை. அப்போ நாம் நான் என்ன சொல்லணும்னா, இங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் தான் எடுத்துகிட்டு போக விரும்புகிறேன். இந்த புத்தகம் கன்னியாகுமரியில் கூட காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இது 1812ஆம் ஆண்டு திருக்குறள் முதல் அச்சிடுறது அச்சுக்கலையில். இதை இதில் அதில் என்ன எழுதியிருக்குன்னு வேறு பாருங்கள். திருக்குறள் மூலப்பாடம் தெய்வப்புலமை திருவள்ளுவ நாயனார் அருளி செய்தது அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோடு இது போடப்படுது. அதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்னாருடைய புத்தகம்னு சொல்லும்படியாக எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. இதோட ஒரு கிரேட் ஒரு மெர்கண்டைலே இதில் இருக்குது எப்படின்ட்டு. இந்த புத்தகத்தில் நீங்கள் இந்த திருக்குறள் உடையது இந்த புள்ளி எழுத்து இருக்காது, மெய் எழுத்துல புள்ளி கூட வச்சுருக்காது. ஏன்னா ஏட்டுச்சுவடியில் எழுதும்போது இந்த புள்ளி வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு மெய்யெழுத்துக்கு புள்ளி வரும்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு. ஆனால் இதில் இல்லை.
அப்போ வந்து அந்த ஏட்டுச்சுவடியில் இருக்கிறத அப்படியே திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு பெருமிதமானது. இப்போ இது வந்து ஒரு 5 பிரதி தான் உலகத்தில் இருக்குன்றாங்க. இது நம்மகிட்ட ரோஜாமுத்தை ஆராய்ச்சி நூலகத்தில் இது நம்மிடம் இருக்கிறதுங்கிறத இந்த நூலகத்தினுடைய பெருமை. இது வந்து அதனுடைய புதுப்பிக்கப்பட்ட அந்த இது 2016 வந்து இந்த நாட்டுக்குறள் இதை வெளியிடும்போது அப்போ வந்து இந்த புத்தகத்தை வந்து திருப்பி மறுபரிப்பாக கொண்டு வந்து அப்போ வந்து உலகத் தமிழர்களுக்கு கொடுத்தோம். இது அவங்கவுங்க வீட்டில் வாங்கி இது ஒரு மொமெண்டோ மாதிரி இதை படிக்கிறாங்களோ, இது இந்த புத்தகம் என் வீட்டில் இருக்குது, இதுலயும் அந்த மெய்யெழுத்துக்கள் இருக்கு, இதை மெய்யெழுத்து இருக்காது, அப்படியே ரீப்ரொடக்ஷன், இது எதுவுமே மாற்றம் கிடையாது. இதை பண்ணி அந்த அதுக்கு பின்னால் பிரதிகளே இல்லை. இருந்தாலும் அதை விட மலிவான விலையில் இந்த மாதிரி கொடுக்கணும்னு இப்போ திருப்பி அதனுடைய மறுபதிப்பாக வந்து 2024 வந்திருக்கு. இப்போ இது வந்து இப்போ வந்து முதல்ல வந்து அவர் என்ன மொழியில் எழுதியிருப்பார், அவர் எழுதும்போது இப்போ வந்து நம்ம வந்து திருவள்ளுவருடைய 2056வது ஆண்டுன்னு நம்ம கொண்டாடுறோம். அதுக்கே ஒரு தனி வரலாறு இருக்குது, திருவள்ளுவர் ஆண்டுங்கிறத. அதை வந்து மறைமலை அடிகள் வந்து இந்த மாதிரி இதை இப்படி கொண்டு வரணும், ஒரு கிறிஸ்துவுக்கு முன் இந்த பொது யுகத்துக்கு முன்னால் 31 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு பண்ணி அதை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து எல்லா அறிஞர்களும் மறைமலை அடிகள், கியாபி விஸ்வநாதம், அப்போ இருந்தக்கூடிய கலைஞர் அவர்கள், இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே அதுக்கு ஒரு பொது கருத்து இருந்தது. அதுக்கு முன்னால் 1935 திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்பட்டது. அப்புறம் அது திருப்பி கைவிடப்பட்டது. திருப்பி 1954 திருப்பி புதுக்கப்படுவது. அந்த நிலையில் வந்து எல்லாமே இது ஒரு வைகாசி மாதம் அவருடைய பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு கணக்கு வச்சு தான் மே மாதத்தில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடியிருக்காங்க. அப்போ அது வழக்கொழிஞ்சு போகும்போது திருப்பி 1971 தான் இந்த 31ன்னு கணிக்கப்பட்டதனுடைய அடிப்படையில் அரசு பூர்வமாக வந்து கெஜெட் நோட்டிஃபிகேஷன் பண்ணி 72லேருந்து இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆக இப்போ வந்து நம்ம திருவள்ளுவர் 2056 இருக்கோம். அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன எழுத்து இருந்திருக்கும்? இப்போ நம்ம கிடைக்கிறது வந்து பானைச்சுவடியில் கிடைக்கிறலாம் வந்து தமிழி எழுத்து கிடைக்கிது. தமிழி அப்படின்னு சொல்கிற எழுத்தில் எழுதியிருக்காங்க. அதுக்கு பின்னால் வந்து வட்டெழுத்துகள் வந்திருக்கு. அதுக்கு பின்னால் திருப்பி நம்ம படிக்கிற எழுத்து வந்திருக்கு, எழுத்து சீர்திருத்தம் வந்திருக்கு, வீரமாமுனிவர் சீர்திருத்தம் வந்திருக்கு, அப்புறம் நம்ம இப்போ படிக்கிற மாதிரி வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யாரோ ஒருத்தவங்க இந்த திருவள்ளுவருடைய இந்த சங்க இலக்கிய மாதிரி விஷய இலக்கியங்களை இந்த ஓலைச்சுவடிகளில் அந்தந்த காலகட்டத்தில் என்ன மீடியம் இருக்கோ அதில் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ இப்படி தொடர்ந்து அவங்க என்ன நினச்சி எழுதியிருப்பாங்க, எதிர்காலத்தில் இப்போ கணினி வரும், செயலி ஆகும், புத்தகம் ஆகும்னே தெரிஞ்சிருக்காது. அப்போ எந்த விதமான தன்னலம் இல்லாமல், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்படி நம் மக்கள் வந்து தொடர்ந்து இதை பிரதி எடுத்து நம்ம கையில் வந்து சேர்த்துருக்காட்டினா நமக்கு திருக்குறள் கிடச்சிருக்காது. இப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு திருக்குறள் செயலியை பார்க்கும்போது, அந்த திருக்குறள் புத்தகத்தை பார்க்கும்போது நான் நினச்சிக்கிறது அந்த ஓலைச்சுவடியை பிரதி எடுத்த அந்த கரங்களை தான். அப்போ அப்படி தான் இது நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருக்கு. நீங்கள் நடுவில் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னீங்க, சிந்துவெளி வெளிப்படுறதுக்கு ஒரு ஜான் மார்ஷல் தேவைப்பட்டார். அப்போது அதே மாதிரி திருவள்ளுவர் திருக்குறள் வெளிப்படுவதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எந்த அளவு தேவைப்பட்டிருக்கிறார்? இது முதல்ல வந்து அச்சுக்கலையினுடைய வரைவு எல்லிஸ் கொண்டு வருது. திருவள்ளுவருக்கு நாணயம் வெளியிடணும்னு எல்லிஸுக்கு தோன்றுது. அதுக்கு பின்னால் அது வந்து இதை வந்து புத்தகமாக கொண்டு வராங்க, பரவல் அடையுது. ஆனால் திருவள்ளுவர் வந்து மக்களால் கொண்டாடப்படணும் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டீங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து இந்த திருவள்ளுவரை மக்களினுடைய பொது நினைவில் அப்படி மையப்படுத்தி அடையாளப்படுத்துவதற்கு எடுத்த முயற்சிகள்லாம் அது வந்து நான் வந்து அதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அதற்கான சின்னங்களை ஏற்படுத்துவது, அதில் ஒன்று தான் வள்ளுவர் கோட்டம். ஆனால் அந்த வள்ளுவர் கோட்டத்தை அவர் அவ்வளவு முனைந்து செஞ்சு, ஆனால் அந்த வள்ளுவர் கோட்டத்தை திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைக்கல. ஆனால் அப்படியே அந்த ஒரு நாளில் தான் என்னுடைய சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் இல்லை, இந்த ஒரு சிந்துவெளியினுடைய ஒரு பண்பாட்டின் பயணம் நூல் 23 வந்து தமிழ்நாடு முதல்வர் வெளியிட்டது கூட அந்த தேதி தான். அப்போ அதை நினைவு குறித்து கூட பேசினோம். அது கலைஞர் திறந்து வைக்க முடியாமல் போன தேதின்னு சொல்லி. அப்போ அதுக்கு பின்னால் வந்து திருக்குறளை வந்து பேருந்துகள் எழுதுனதை வந்து நான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜனநாயகப்படுத்துதலாக நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு போய் சேர்க்கறது தான் திருக்குறளுடைய வெற்றி இருக்குது. அப்புறம் வந்து இந்த திருவள்ளுவர் சிலை இப்போ பார்த்தா இப்போ 25வது வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. அதுலேயும் எத்தனை இடர்பாடுகளை, எத்தனை மாற்றங்களை சந்தித்து சிலை வைக்கிறதுக்கே 25 ஆண்டுகளாக அது சிலை திறந்தது வந்து 25 ஆண்டாகுது. அப்போ மொத்தத்தில் 50 வருஷம் முயற்சி 25 ஆண்டாக இருக்குது. அதையெல்லாம் கூட நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறது, அது எங்கே வைக்கப்பட்டிருக்கு, எந்த தேதியில் திறக்கப்பட்டது, அதை யார் திறந்தது. அப்போ அப்படி பார்த்திங்கன்னா இந்த 3 எப்படி வந்ததுங்கிறத எனக்கு ரொம்ப சில நாள் யோசித்து பார்த்துருக்கேன். இது வந்து வேறு ஒரு ஆண்டில் வேறு ஒரு நாளில் அல்லது ஜனவரி 1ஆம் தேதியாக கூட இருந்துட்டு போகுது, அதில் அல்லது பொங்கலாக இருந்துட்டு போகுது. அதெல்லாம் விட இது வந்து 2000 ஆண்டு
ஜனவரி 1ங்கிறது ஒரு மிக முக்கியமான நாள். ஒவ்வொரு ஆண்டுலேயும் ஒரு ஜனவரி 1 வரும். ஒவ்வொரு 100 ஆண்டுக்கும் அந்த 100 ஆண்டு தொடங்கும் போது ஒரு ஜனவரி 1 வரும். ஆனால் 2000 ஆண்டானுடைய ஜனவரி 1ங்கிறது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் வரும். இதுக்கு அடுத்து 3000 ஆண்டு தொடங்கும் போது தான் இந்த நாள் திருப்பி வரும். இதுக்கு முன்னால் 1000 ஆண்டுன்னு இருக்கும்போது தான் இப்போ நம்ம இடைக்காலத்தில் இருந்தோம். அந்த காலத்தில் தான் இப்படி ஒரு ஜனவரி 1 கிடச்சிருக்கும். ஆக ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் கிடைக்கிற ஒரு நாள், 3 கடல் சந்திக்கிற ஒரு இடம், அதில் திருவள்ளுவருக்கு சிலை. இப்போ இதை நான் எந்த கோணத்தில் நான் பார்க்குறேன்னா, இது எதற்காக காத்திருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த திருவள்ளுவருடைய இந்த சிலை, இந்த வள்ளுவர் கோட்டம், இந்த பேருந்துகளில் எழுதப்படுவது, திருவள்ளுவர் ஆண்டு, அரசியல், இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கும் எல்லா செயல்பாடுகளுக்குமே ஒரு பின்னணியான ஒரு பொதுத்தன்மையாக நான் நினைக்கிறது மக்களாட்சி. இந்த மக்களாட்சி மலர்வதற்காக தான் திருக்குறள் காத்திருந்தது. ஏன்னா திருக்குறள் ஒரு மக்களின் இலக்கியம், அது ஒரு பொதுமக்களின் இலக்கியம், அது ஒரு ஜனநாயக குரல், அது ஒரு மக்களாட்சியின் குரல். அது எழுதப்பட்ட காலத்தில் மன்னர்கள் இருந்திருப்பாங்க, மன்னராட்சி. ஆனால் அது மன்னராட்சி காலத்தில் எழுதப்பட்ட மக்கள் இலக்கியம். அப்படின்னா ஒரு மக்களாட்சியில் தான் இந்த சிலையை வைக்க முடியும், அதுக்கு முன்னால் வச்சிருக்க முடியாது. பொதுவாக குடும்பங்களில் சாதாரணமாக கேட்பாங்க, உன் அப்பா என்ன வச்சுட்டு போனாருன்னு கேட்பாங்க. என்ன கேட்டால், தமிழ்நாடு தொடங்குற இந்த குமரி முனையில் வள்ளுவர் சிலையை தொடங்கி தலைவர் கலைஞர் செஞ்ச சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக செஞ்சாரா? இல்லை. அப்ப யாருக்காக செஞ்சாரு? தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் தமிழத்துக்கும் உருவாக்கி கொடுத்த சொத்துக்கள் இதெல்லாம். என்னை பொறுத்தவரையில் அவர் வழியில் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கு தமிழுக்கும் உழைக்கிறது தான் என்னுடைய வாழ்நாள் கடமை. தமிழரின் அடையாளமா சுனாமியையும் எதிர்த்து உயர்ந்து நிற்கிற இந்த வள்ளுவர் சிலை தான் நம்முடைய அடையாளத்தினுடைய பண்பாட்டு குறியீடு. திருக்குறளையும் திருவள்ளுவரையும் சொல்லிலும் செயலிலும் நெஞ்சிலும் தூக்கி சுமந்த இயக்கம் திராவிட இயக்கம். சமத்துவத்தை சொல்றதால தந்தை பெரியார் சொன்னார், நம் மதம் குரல் மதம், நம் நெறி குரல் நெறின்னு சொன்னார். குரல் மாநாடு நடத்தி திருக்குறள் புத்தகத்தை குறைஞ்ச விலைக்கு அச்சிட்டு கொடுத்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் குரல் என்பது வகுப்புறையில் மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் பரவ வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய தமிழ்நாடு தலைவர் கலைஞர் அவர்கள் திருக்குறள் தலைவராகவே வாழ்ந்தார், வலம் வந்தார். தலைவர் கலைஞர் அவர்கள் பள்ளி சிறுவனாக இருந்தப்போ முதல் முறையா பேச்சு போட்டியில கலந்துகிட்டு நட்பு என்ற தலைப்பில் பேசின போதும் திருக்குறளைத்தான் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார். அப்போதிருந்து குறளாசான் வள்ளுவருக்கும் தமிழ்குறளும் தலைவர் கலைஞருக்கும் வாழ்நாள் முழுக்க நட்பு இருந்துச்சு. வள்ளுவத்தை போற்றுகிற தொண்டு இருந்துச்சு. திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் வாதாடி வள்ளுவர் படம் திறக்க வச்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர். போக்குவரத்து அமைச்சரானதும் எல்லா பேருந்துகளிலும் திருக்குறளை எழுதினார். பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தப்போ எல்லா அரசு விடுதிகளிலும் திருவள்ளுவர் படமும் திருக்குறளும் இடம்பெற வச்சார். காவலர் பதக்கத்தில் வள்ளுவரை பொறிச்சார். தமிழ் அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட திருவள்ளுவர் ஆண்டு அரசின் சார்பில் ஏற்றுக்கிட்டு அறிவிச்சார். மயிலாப்பூர்ல திருவள்ளுவர் நினைவாலயம் அமைச்சார். சென்னையில வள்ளுவர் கோட்டம் கண்டார். குறளவையும் தீட்டினார். திருக்குறளுக்கு உரை எழுதினார். இப்படி திருக்குறளாகவே வாழ்ந்தார். திருக்குறளுக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் உண்டான பிணைப்பு அப்படின்றது கலைஞர் அவர்களுடைய 14வது வயதுல தொடங்குச்சு. காரணம் 1948 தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய திருக்குறள் மாநாடு. அந்த திருக்குறள் மாநாட்டிற்கு பிறகுதான் திருக்குறள் மீது ஒரு அபரிமிதமான அன்பு முத்தமிழறிஞர் கலைஞர் அவருக்கு உண்டானுச்சு. அதன் காரணமா பார்த்தோம் அப்படின்னா, தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய அந்த திருக்குறள் மாநாடு நடைபெற்ற 7 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1956 முரசொலியில கலைஞர் அவர்கள் குறளோவியத்தை எழுத தொடங்கினாங்க. இப்படி கலைஞருக்கு அவருடைய 13 வயதுகளிலேயே திருக்குறள் அறிமுகமாகி, திருக்குறள் கொடுத்த வள்ளுவருக்கு வானுயர சிலை அமைத்து ஆச்சரியப்பட வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். திருவள்ளுவர் உங்களுடைய ரத்தத்தோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு மனிதரை அந்த வெள்ளி விழா அன்னைக்கு நீங்க கிட்டக்க போய் பார்க்கும்போது எப்படி இருந்தது? அழுதுறோன்னு இருந்துச்சு. அப்படிதான் இருந்தது. அங்கே போய் அதுக்கு பின்னால் இந்த கண்ணாடி பாலம்லாம் திறந்துருந்தாங்க. அன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்குன்ட்டு நான் போகலை.
அதுக்காக தான் நான் ஒரு நாள் தங்கியிருந்து மறுநாள் போகணும்னு நினச்சிருந்தேன். நாங்கள்லாம் போனோம். நான் என்னுடைய நண்பர்லாம் நான் போய் பார்க்கும்போது அந்த சிலைக்கு பக்கத்தில் நான் ஏற்கனவே பலமுறை போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி போனது கிடையாது. இப்படி நடந்து போனதும் அந்த இடத்துல ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தோம். எனக்கு அப்படியே ரொம்ப அந்த நெகிழ்வு வந்து அப்படியே மயிர்குச்சரியும் ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அது அன்னைக்கு தேதி நான் அங்கே நிற்கிறேனேங்கிறதே எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருந்தது. என்னை அது மாதிரி பேசுகிறதுக்கு கூப்பிடா இல்லாமல் நான் தமிழ்நாட்டில் இருந்தால் நான் பார்வையாளராக கூட வந்திருப்பேன். முறைப்படி பேசுகிறதுக்கும் கூப்பிட்டாங்கிறது வந்து எனக்கு இன்னும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது வந்து நான் வந்து அது ஒரு பெரிய அடையாளமாக நினைக்கிறேன். அவர் அங்கே நிற்கிறத வந்து தென்முனைக்கு. ஏன்னா நம்ம தமிழர் சிந்துவெளின்னு எடுத்துங்க. சிந்துவெளி, சங்க இலக்கியம், தமிழர் வாழ்வியல், இது இந்திய துணைக்கண்ட வாழ்வியல், இது எல்லாத்தையுமே வந்து கடல் இல்லாமல் கட்டமைக்க முடியாது. கடல் தெரியாதவன் சிந்துவெளி பண்பாட்டை வளர்த்திருக்க முடியாது. ஏன்னா அதனுடைய செல்வமே வந்து பெரும்பாலும் வந்து சுமேரிய வணிகத்திலேருந்து வருது. அதில் வந்து படகு பொறிக்கப்பட்டிருக்கு, இந்த வணிகம் பொறிக்கப்பட்டிருக்கு, அங்கே போயிருக்கோம். அப்போ வணிகம், கடல் சார்ந்த வணிகம்ங்கிறது இந்த மரபில் ஊறியிருக்கு. அப்போ கடல் அறியாதவன் சிந்துவெளியை வளர்த்திருக்க முடியாது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு சங்க இலக்கியம் அளவுக்கு கடலை ரொம்ப நுட்பமாக, ஆழமாக, அகலமாக பக்கத்தில் போய் பார்த்து அங்கே இருக்க மீன், அங்கே மீன் பிடிக்கும் முறை, வலையை காய வைக்கிறது, மீன், கருவாடு, என்னென்ன அதனுடைய நுட்பங்கள் எல்லாத்தையும், அது மூலமாக நடக்கிற வணிகம், அந்த அங்கே வர்ற வணிக கப்பல்கள், அந்த படை, இது எல்லாம் அந்த ஒரு கடலை எத்தனை டைமென்ஷனில் பார்க்க முடியுமோ அந்த கடல் சார்ந்த வாழ்வியலை வந்து அவ்வளவு நுணுக்கமாக பார்த்துருக்கிறது சங்க இலக்கியத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்போ கடல் அறியாதவர்கள் சிந்துவெளியை உருவாக்க முடியாது, கடல் அறியாதவர்கள் சங்க இலக்கியத்தையும் எழுத முடியாது. அந்த கடல்கிட்ட வந்து திருவள்ளுவர் இருக்காரு. அவர் செய்க பொருளை அப்படின்னு சொன்னாருங்கிறதான் அவர் வந்து எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்குது. இந்த சிலையும் சாதாரணமாக அமைக்கப்படலை. இதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. வான்புகழ் வள்ளுவருக்கு வானொலியில் சிறமைக்கணும்னு 31/12/1975 அன்று அமைச்சரவையில் முதலாக தீர்மானம் நிறைவேற்றினாங்க. 1990ஆம் ஆண்டு சிறைக்கான பணிகள் தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டுச்சு. 1997ஆம் ஆண்டு தான் துரிதமாக பணிகள் நடைபெற தொடங்கி இந்த சிலை அமைக்கப்பட்டுச்சு. கலைஞருடைய கனவுக்கு உருகுலத்த மாமனிதர் தான் கணபதி சபதி அவர்கள். இந்த சிலையை பற்றி சொல்லணும்னா, திருக்குறளோட அதிகாரங்களை குறிக்கிற வகையில 133 அடி உயரம், அதில் அறத்துப்பால் அதிகாரங்கள் குறிக்கிற வகையில பீடம் 38 அடி, அறம் என்ற பீடத்தில் பொருளும் இன்பமாக 95 அதிகாரங்கள் சிலையா இருக்கு. தலைமீது தூக்கி முடிதிட்ட கொண்டையை மகுடமாக கொண்டு இடுப்பில் பட்டாடையும் மார்பிலே மேல் துண்டும் வலது கையானது அறம் பொருள் இன்பம் என்பதை காட்டும் 3 விரல்களாகவும் இடது கையில் குரல் ஓலை சுவடிகளும் இருப்பது போல அமைச்சிருக்கிறார் கணபதி சபதி அவர்கள். 7000 டன் எடை கொண்ட இந்த சிலையில் 3681 கற்கள் இருக்கு. இந்த கற்களை கொண்டு ஒரு சிலையை உருவாக்கலாம். ஆனா அதே ஒரு பாதையில தூக்கி நிறுத்தி வச்சிருக்கிறது தான் இந்த சிலையுடைய பெருமை. 133 அடிக்கு சிலை வைக்க 180 அடிக்கு சாரங்கட்டி இதை அமைச்சாங்க. 500 சிற்பிகள் இந்த பணியில ஈடுபடுத்தப்பட்டாங்க. கணபதி சிவஜி அவர்கள் சொன்னார், தஞ்சை பேரரசன் ராஜராஜ சோழன் அன்று கண்ட சிற்பக்கலை மரபை இன்று 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞரிடத்தில் நான் காண்கிறேன் என்று சொன்னார். இந்த கடல் நடுவே அமைந்திருக்கிறது வெறும் சிலை கிடையாது, 2000 ஆண்டு தமிழ் சிந்தனையின் ஒரு அடையாளம். திருவள்ளுவரை போன்ற மாமனிதர் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. திருக்குறளை போன்ற ஒரு மாபெரும் நூல் தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியிலுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஈரடியில் உலகை அளந்திருக்கிறார் திருவள்ளுவர். அத்தகைய திருவள்ளுவருக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர். வெள்ளி விழாவின் மூலமா இந்த திருவள்ளுவர் சிலை பேரறிவு சிலையா இங்கு கன்னியாகுமரியில ஒளி வீசுது. உலகமே வியந்து ஆச்சரியத்துடன் பார்த்துட்டு இருக்காங்க. திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் இந்த வெள்ளி விழாவில் பார்த்தோம் அப்படின்னா, திருவள்ளுவர் சிலைக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெயர் ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். தமிழ்ல பேரறிவு சிலை. பேரறிவு இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை இது வந்து ரொம்ப ஒரு அருமையாக கவித்துவத்தோட ஒரு அறிவார்ந்த ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பெயராக நான் நினைக்கிறேன்.
இது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சிலை என்னென்ன சிலை இருக்குதுன்னு நம்ம யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யூஎஸ் போகும்போது பார்ப்பீங்க ஸ்டேச்சு ஆஃப் லிபர்ட்டி, அது வந்து சுதந்திர சிலை அப்படிம்பாங்க சொன்னேன். அப்புறம் வந்து இப்போ குஜராத்தில் வந்து இப்போ வந்து ஸ்டேச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு ஒரு பெரிய சிலை நிறுவாங்க. இந்த சிலை ஏற்கனவே நிறுவப்பட்டது. இந்த சிலைக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? இந்த சிலைக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? இவங்க அரசு கொடுத்துருக்க பேர் தான் மிக பொருத்தமானது. ஏன்னா பேரறிவுன்ட்டு ஒன்று இவர் அறிவை வலியுறுத்துறாரு, அறிவு சார்ந்த சமூகத்தை வலியுறுத்துறாரு, அறிவுடைமை. அப்போ அறிவுலேயே என்ன பேரறிவு அப்படின்னா நிறைய பேர் வந்து இவருக்கு வந்து ஒரு ஆன்மீக தோற்றத்தை அறிக்க விரும்புகிறவங்க வந்து இவர் ஒரு ஞானி, இவர் ஒரு சாமியார், இவர் வந்து ஒரு மெய்ஞானி, அப்புறம் மெய்யுணர்வு இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் மெய்யுணர்வு மெய்யறிவுலாம் போனீங்கன்னா அது வேறு பாதையில் போயிடும். ஆனால் இது பேரறிவு. இந்த பேரறிவு சிலைங்கிறது வந்து திருவள்ளுவர் இந்த சொல்ல பயன்படுத்துகிற அந்த கான்டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு இந்த பேர் பார்த்தோன்னே எனக்கு அதான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது. முதல்ல ஊருணி, இந்த ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கும். 215. திரு அப்படின்னா செல்வம். இப்போ நம்ம செல்வன் செல்விங்கிறதுனா அந்த திருவாளர் திருமதின்னு திருங்கிறது செல்வம். அப்போ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய குளத்தில் குடித நீர் குளம் இருக்குல்ல, கிராமங்கள்லாம் போனீங்கன்னா ஊரில் போய் குளத்தில் தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க பெண்கள்லாம் குளத்தில். அதுக்கு பேர் வந்து ஊருணின்னு சொல்லுவாங்க. அதாவது ஊர் உண்ணி, அந்த ஊர் குடிக்கிற தண்ணி, அது ஒரு குளம். அந்த குளத்தில் வந்து சில நேரங்களில் வந்து தண்ணி வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா ஒரு சகதி மாதிரி குளக்குளம்னு இருக்கும். ஆனால் நிறைஞ்சிருக்கும்போது தண்ணி வந்து நல்லா இருக்கும், தெளிவாக இருக்கும். அப்போ அந்த நேர் நிறைஞ்சிருக்கும்போது எப்படி இருக்குமோ அதுக்கு நிகரானது. அது வந்து ஓமையாக சொல்கிறது வந்து பேரறிவாளன் திரு. அவன் என்ன நினைப்பான்னா உலகம் நல்லா இருக்குன்னு நினைப்பான். அவன் கையில் செல்வம் இருக்குது, அவன் பேரறிவாளன். ஒன்றுக்குமே லாயக்கில்லாதவன், ஒரு அறிவு இல்லாதவன், சிந்திக்காதவன் கையில் செல்வம் இருந்ததுன்னா அந்த செல்வம் வந்து ரொம்ப கொடுமையான செல்வமாக இருக்கும். ஆனால் இது ஒரு பேரறிவாளன்னா அவன் எவ்வளோ பெரிய என்ன படிச்சிருக்காரு, என்ன பட்டம் வாங்கியிருக்காரு முக்கியம் கிடையாது. அந்த பேரறிவுங்கிறதே வந்து ஒப்புரவு, மற்றவங்க மேலே பகிர்ந்து கொடுக்கறது, மற்ற எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது. இதை வச்சு தான் அவர் வந்து உலகவாம். இங்கே ஊருக்கு நேரம், ஊருங்கிறது வந்து ஒரு மினிமம்னா உலகம்ங்கிறது அதனுடைய அடிப்படை. இது வந்து அறிவுங்கிறது ஒரு மினிமம்னா பேரறிவுங்கிறது இன்னொரு லெவல். அந்த திருங்கிறது செல்வம். இந்த ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்னு சொன்ன அந்த திருக்குறள் அடிக்கடி நினச்சிக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த திருவள்ளுவர் சொல்கிறது அவர் யாருன்னு கேட்டால் அது அறிவு மட்டும் கிடையாது, அது பேரறிவு. இது உலகத்துக்கான அறிவு. இது வந்து அவர் சொன்ன காலத்துக்கும் பொருந்துச்சு, இன்றைக்கும் பொருந்துது. அது இந்தியாவுக்கும் பொருந்தும், அமெரிக்காவுக்கும் பொருந்தும். அதனால தான் வந்து திருவள்ளுவர் சிலையை குமரிமுனையில் வச்சது மாதிரி நம்ம வந்து பாராளுமன்றத்தில் வச்சு அழகு பார்க்கணும், உச்ச நீதிமன்றத்தில் வச்சு அழகு பார்க்கணும், ஐநா சபையில் வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசையாக இருக்குது. உழைத்து வாழ்ந்தோம், உழைத்து வாழ்வோம். செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா.
சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது கல்வி உடைய சமூகத்தை கொண்டது, அறிவில் சிறந்த நாகரிகமா இருந்தது. அப்படிங்கும்போது எப்படி திருவள்ளுவரையோட அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கல்வி சார்ந்த குரல்கள் இன்னைக்கு தமிழ்நாடு தான் கல்வியில ரொம்ப பிரதானமா இருக்கும், கல்வியை தான் ஒவ்வொரு நாளும் வலியுறுத்திட்டு இருக்கோங்கும் போது இந்த கல்வி அப்படின்றது எல்லாத்துலயுமே வந்து பொதுவா இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ அறிவு சார்ந்த நாகரிகம் அப்படின்றது இதை நீங்க எப்படி பார்க்க? ஆமாம், இதை தான் நான் வந்து ஒரு 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 பண்பாட்டினுடைய பயணம், ஒரு பண்பாட்டினுடைய தொடர்ச்சி நான் பார்க்குறேன். இப்போ அந்த காலகட்டத்தில் இந்த எழுத்து அப்படிங்கிறது எகிப்திய நாகரத்தில் எழுதியிருக்காங்க, சுமேரிய நாகரிகத்தில் எழுதியிருக்காங்க, எழுத்து இருக்குது. ஆனால் சிந்துவெளி பண்பாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய நம்ம உன்னதம் நம்ம நினைக்கிறது வந்து அது மக்கள் சார்ந்திருக்கு. பெரிய கோயில்கள் இல்லை, பெரிய பிரமிடுகள் இல்லை, ஆனால் குப்பை தொட்டி இருந்திருக்கு, வடிகால் இருந்திருக்கு, அழகான தெருக்கள் இருந்திருக்கு, பொதுவாக குளிக்கிறதுக்கு இடம் இருந்திருக்கு, ஒரு பொது சுகாதாரம் சொல்கிறோம்ல, பொது தூய்மை அப்படிங்கிறோம்ல, அந்த தூய்மை பேணப்பட்டிருக்கு. இப்போ இது அங்கே வந்து இந்த மேல்கோட்டை பகுதி தானிய களஞ்சியம் இருக்குது, இந்த கீழ்ப்பகுதிங்கிறது ரெண்டு பக்கத்துலையுமே குப்பை தொட்டி இருக்குது. அவங்க ஒரு விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பெண் உருவங்கள் தான் அதிகமாக கிடைக்கிது. அப்போ பெண் உரிமை அவங்களுடைய முன்னுரிமை இருக்குது. குழந்தைங்க விளையாடுற பொம்மைகள் அதெல்லாம் நிறைய கிடச்சிருக்கு, பகடை காய்கள் கிடச்சிருக்கு. அப்போ பொழுதுபோக்கு இது எல்லாம் சேர்ந்து பார்க்குற ஒரு இதில் பார்க்கும்போது ஒரு உன்னதமான ஒரு நாகரிகம். அதில் எழுத்து அந்த 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் பகுதியிலையும் எழுத்து ஒரேவாக இருக்கிறதுனால ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட், ஒரு தகவமைக்கப்பட்ட ஒரு தரக்கட்டுப்பாட்டோடு கூடிய செங்கல் ஒரே அளவில் இருக்குது. ஆக அது ஒரு பண்பட்ட பண்பாடு. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம எங்கே பார்க்கணும் அப்படிங்கும்போது நான் இந்தியா முழுவதும் தேடி பார்க்கும்போது அப்படின்னா நான் செவ்வியல் இலக்கியத்தை தான் பார்ப்பேன். செவ்வியல் இலக்கியம்னா நம்ம வந்து செம்மொழி நம்ம சொல்கிற மொழிகளில் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி இந்தியாவில் வந்து செம்மொழிகள்ங்கிற முதல்ல வந்து நம்ம தமிழுக்கு தான் முறைப்படி அறிவிக்கப்பட்டது. அதுக்கடுத்து சமஸ்கிருதம் அடுத்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இப்போ அப்புறம் ஒரியா கடைசி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆக நம்ம வந்து திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்கிற தென் திராவிட மொழிகள்னு சொல்கிற இந்த 4 மொழியுமே செம்மொழி வரிசையில் இருக்குது. வடமொழி சமஸ்கிருதம் இருக்குது, பேசப்படுகிற மொழியாக இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தில் ஒரியா இருக்குது. அப்போ இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே பழமையான இலக்கியம் தமிழில் தான் இருக்குது. சங்க இலக்கியம் இருக்குது, திருக்குறள் இருக்குது. இப்போ அங்கே வந்து நான் முதல்ல சிந்துவெளியை நீங்கள் கேட்டீங்க, அடுத்து வந்து இந்த கல்வி பரவலாக்கத்தினுடைய தொடர்ச்சி அப்படிங்கும்போது நான் சங்க இலக்கியத்தை தான் குறிப்பிட விரும்புவேன். அறிவுடையோன் ஆறு அரசம் செல்லும். படிப்புங்கிறது எல்லாருக்கும் உரியது. அதில் வந்து மேற்குடியில் பிறந்தவன் கீழ்குடியில் பிறந்தவன்லாம் கிடையாது. யார் கல்வி கற்கிறானோ அவன் மேற்குடியை சேர்ந்த ஒருத்தன் வந்து படிக்காமல் இருந்தால் அது வேற்றுமை தெரிந்த நாற்பாலுங்கிறார். இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்க அந்த 4 வகை வர்ண கோட்பாட்டிலே கூட நீ மேல் அப்படின்னு சொல்கிற ஒருவன் வந்து படிக்காமல் இருந்து நீ கீழ் சொல்கிற ஒருத்தன் வந்து படிச்சிருந்தா அந்த மேல் சொல்கிறவன் அவன்கிட்ட தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் அறிவுடையவன் ஆறு சொல்வதை தான் கேட்கணும் அப்படிங்கிற இந்த புறநானூற்று பாடலை ஒரு கல்விக் கொள்கையாக நான் பார்க்குறேன். அதுதான் கல்வி பரவலாகத்துக்குன்னு ஒரு ஆகச்சிறந்தது. சரி, இது வெறும் இலக்கியமா, இது நடைமுறை வாழ்க்கையில் எப்படி எதிரொலிக்குதா அப்படின்னு பார்த்தா அது வந்து கீழடியிலையும் சிவகலையிலையும் நீங்கள் போய் தேடி பார்க்கும்போது பானையில் வந்து ஆதன் எழுதியிருக்கு, குபிரன் எழுதியிருக்கு. திருப்பங்குன்றத்தில் போய் பாறையில் பார்த்திங்கன்னா அந்துவன் எழுதியிருக்கு, நெடுஞ்செழியன் அப்படிங்கிற பேர் எழுதியிருக்கு. அப்புறம் மதுரை மதுரைங்கிற ஊர் பேர் எழுதப்படுது, நெடுஞ்செழியன்கிற மன்னன் பேர் எழுதப்படுகிறது, அந்துவன்கிற பேர், ஆதன்கிற பேர். அப்போ பானையிலையும் பாறையிலையும் இருக்கும்போதுனா அந்த பானையை யார் எழுதியிருப்பா? ஒன்று பானையை செஞ்சவன் எழுதியிருக்கணும் அல்லது பானையை வாங்கினவன் எழுதியிருக்கணும். இவன் 2 பேருமே பெரிய கவிஞர்களாகவோ பெரிய அறிஞர்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ பொதுமக்கள்கிட்ட கல்வி இருக்குது. சரி, சங்க இலக்கியத்தில் கவிதை எழுதுகிறவங்களாம் யார் எழுதியிருக்காங்க? பெண்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அப்போ பெண்கள் இத்தனை பேர் எழுதியிருக்காங்கன்னா ஒரு பெண் கல்வி இல்லாமல் எப்படி அவங்க ஒரு புலமையாக இருக்க முடியும்? சரி, அவங்க என்ன பேசுகிறாங்க? அவங்க வந்து அக உணர்வையும் பேசுகிறாங்க, அரசியலையும் பேசுகிறாங்க. ஔவையார் வந்து ஒரு அரசியல் ஒரு தூதராக இருக்காங்க. அவங்க ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு பேசுகிற ஒரு ஆர்டிகுலேஷன் இருக்குது. அப்புறம் காதல் உணர்ச்சியை ஆர்டிகுலேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்க கவிஞர் கூட அப்படி ஒரு உணர்வுகளை வந்து வெளிப்படுத்த முடியாது. நம்ம சமூகம் அவங்கள வந்து எடை போட்டு அவங்களுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் வந்து நான் வந்து ஒரு சிறந்த சமூகமாக நினைக்கிறேன். இது வந்து சங்க இலக்கியம். அதுக்கடுத்து இந்த திருவள்ளுவர் வந்து இந்த கல்விக்கு கொடுக்கறது அதை வந்து பல கோணத்தில் அவர் பார்க்குறாரு. ஒன்று கல்வி அப்படிங்கிறாரு, அதுக்கு ஆப்போசிட்டாக கல்லாமை, அறிவுடைமை, அப்புறம் வந்து கேள்வி, இப்படின்னு பல வகையிலேருந்து புல்லறிவாண்மை, அதை கொஞ்சம் அறகுறையாக படித்து வச்சுருக்கு. இந்த பல கோணத்தில் இந்த கல்வி அறிவுங்கிறத வந்து அவர் அணுகிறது இல்லை. அந்த கேடில் விழிச்செல்வம், கல்வியை விட வேற ஒரு செல்வமே இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த புரிதல், அந்த கல்விக்கான அந்த அடிக்கோடிட்ட அந்த முன்னுரிமை, இது வந்து சிந்துவெளி, சங்க இலக்கியம், திருக்குறள் இது வந்து வலியுறுத்தியது எல்லாருக்குமான கல்வி நான் நினைக்கிறேன். கல்வி பரவலாக்கத்திற்கான குரலாக நான் நினைக்கிறேன். சிந்துவெளி எழுத்துக்கள் நம்ம இது வரைக்கும் படிக்கலை.
யார் படிச்சுட்டாங்க யாரும் இல்லை. ஆனால் நம்ம கண்ணில் கிடைக்கிற அந்த சங்க இலக்கியத்திலையும் திருக்குறளையும் பேசுகிற இந்த விஷயம் முன்னுரிமை நான் நினைக்கிறேன். அதனால தான் அது ரொம்ப பெருமைப்பட வேண்டியது. திருவள்ளுவர் வந்து இந்த பகிர்தல் அறம் உதாரணமாக எடுத்துக்கிறோம். நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு வளம், எல்லாருக்கும் செல்வம் கொண்டு சென்று சேரணும். ஒரு நாட்டினுடைய நல்ல நாடு அப்படின்னு சொன்னால் அதில் எத்தனை பேர் உலக பணக்காரராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கிடையாது. உலகத்திலே பெரிய பணக்காரவங்க எங்கள் ஊரில் 20 பேர் இருக்காங்க, 30 பேர் இருக்காங்கிறது ஒரு நாட்டுடைய பெருமை கிடையாது. மீன் ஆவரேஜ்னு சொல்கிற பார்த்தீங்களா, சராசரி. அந்த சராசரி மீன் ஆவரேஜ் எப்படி இருக்குது? அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதா, 3 நேரம் சாப்பாடு இருக்கா, உடுத்த உடை இருக்கா, குடியிருக்க வீடு இருக்கா, இப்படிங்கிற மீன் ஆவரேஜ் தான் ஒரு நாட்டுக்கான இலக்கணம். அதை திருவள்ளுவர் வந்து உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராத இயல்வது நாடுங்கிறத நான் திருப்பி யோசிச்சு பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த நாட்டில் உருப்பசி இருக்கக்கூடாது. உருபசி பயங்கர கொடுமை. உருபசி, ஓவா பிணினா அநேகமாக அவர் ஒரு எண்டமிக் கொரோனா மாதிரி ஒன்று தான் சொல்கிறார். பிணிங்கிறது டிசீஸு. ஓவா பிணினா தீர்க்கவே முடியாத கண்டினியூவிங் அப்படின்னா அநேகமாக வந்து ஒரு வந்து பெருந்தொற்று அந்த காலத்தில் ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். அந்த மாதிரி கேலரா மாதிரி அல்லது அம்மை மாதிரி அல்லது கொரோனா மாதிரி ஏதோ அந்த ஓவா பிணி, அன்கண்ட்ரோல், அது ரெலண்ட்லெஸ் டிசீஸு. செருப்பகை, ஒரு நாட்டில் வந்து பகை இருந்துகிட்டே இருந்து வச்சுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண செலவழிக்கிறதால இராணுவத்தில் செலவழிப்பீங்க. அதில் சோறு போட வேண்டிய காசை வந்து இதில் அப்போ செருப்பகை இருக்கக்கூடாதுங்கிறார். இந்த 3 இவருக்கு எப்படி சொன்னார்? உருப்பசி, ஓவாப்பினி, செருப்பகை. இது வந்து அப்படி இது 3 சேராமல் இருக்கிறதா நாடுங்கிறார். சரி, அப்படின்னா நாடுனா என்ன அப்படின்னு கேட்கும்போது, நாடு நம்ம நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடுமார். இந்த நாடுங்கிற சொல்லை மட்டும் வச்சு நாடி போகாமலே ஒரு நாட்டில் வந்து இயல்பாக வந்து அது ஒரு செல்வமும் அதான் இயல்பானது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதில் நான் சொல்கிறது மெயின் வந்து பகிர்தல் அறம். இந்த பகிர்தல் அறம்ங்கிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். அந்த அறம் தான் அறத்துக்கெல்லாம் தலையாய அறம். இப்போ நம்ம பொதுவாக வந்து ஜுடிஷியலி ஸ்பீக்கிங், ஜுடிஷியஸ் அப்படிங்கிறோம்ல, ஒரு அறம் சார்ந்த அணுகுமுறைன்னு சொல்கிறோம்ல. இந்த அரமின்மை, ஜஸ்டிஸ் இன்ஜஸ்டிஸுங்கிறதுக்கான தொடக்கமே வந்து இந்த பகிர்தலில் தான் வருது. பகிர்ந்து கொடுக்கும்போது ஒருத்தருக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து 2 மிட்டாய் கொடுத்து இன்னொரு குழந்தைக்கு 5 மிட்டாயும் கொடுத்து ஒரு குழந்தைக்கு மிட்டாயை கொடுக்கலன்னு சொன்னால் அந்த குழந்தை அநீதியை உணரும். அந்த அநீதி உணரப்படுற இடத்துல தான் நீதியினுடைய பிறப்பே நிகழ்து. அப்போ திருவள்ளுவர் வந்து அதை தான் சொல்கிறாரு, வந்து இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகு ஏற்றியான் பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்பும். பகுத்து உண்றது, எல்லாருக்கும் கொடுக்கறது, இதை வந்து திருவள்ளுவர் வலியுறுத்துறது பகிர்தல் அறம். ஆக இந்த மாதிரி கல்வி பெருவளாக்கம், பகிர்தல் அறம், இதெல்லாம் ஒரு சமூகத்திற்கான முன்னுரிமை நினச்சா அந்த நிகழ்கால முன்னுரிமைக்கான பண்டைய குரலாக தான் நான் சங்க இலக்கியத்தையும் குறிப்பாக திருக்குறளையும் பார்க்குறேன். நீங்கள் வந்து இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுக்க வந்து பணி செய்திருக்கீங்க. அப்போது ஒரு பக்கம் தெற்கு எல்லையில் திருவள்ளுவர், வடக்கு எல்லையிலும் நீங்கள் பணி புரிஞ்சிருக்கீங்க. காஷ்மீர் தேர்தலாம் நடத்திருக்கீங்க. ஆமாம். அப்போது இந்த ரெண்டுத்துக்குமான வேறுபாடு இருக்குல்ல, அப்போது அந்த மக்கள் எத்தகைய ஒரு சமூகமாக இன்னைக்கு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்போது திருவள்ளுவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? ஆமாம், திருவள்ளுவர் நமக்கு வந்து அகச்சிறந்த ஒரு பெருமிதத்தை கொடுத்துருக்காரு. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு நிலப்பரப்பினுடைய பண்பாட்டு வரலாறு, இப்போ நம்ம இந்திய வரலாறுங்கிறோம், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பள்ளி புத்தகத்திலேயே பாடப்புத்தகத்தில் எழுதுகிறதா பொதுவாக வந்து வரலாறுன்னு சொல்கிறது எழுதி வச்சதான் வரலாறுணும். இப்போ மன்னர் காலத்தில் எதை எழுதி வச்சுருப்பாங்க? கல்வெட்டு, செப்பேடு. யாராவது ஒரு மன்னரை வந்து தன்னைத்தானே குறை சொல்லி எழுதி வச்சுருப்பாரா? எழுதியிருக்க மாட்டார். அவரை புகழ்ந்து தான் எழுதியிருப்பாங்க. அதனால் பல நேரங்களில் நான் பேசும்போது வாடகை புலவர்கள் அப்படின்னு ஒரு அடைமொழியோடு சொல்லுவேன். அவங்க என்ன எழுதுவாங்க? பாராட்டி தான் எழுதுவாங்க. அதனால தான் திருவள்ளுவரை யாரும் கொண்டாடலை. நீங்கள் இவர் மக்களின் குரலாக ஒழிக்கிறார். இப்போ மக்களின் குரலாக ஒழிக்கிறது இவரை கொண்டாடுறதுனால யாருக்கு என்ன கிடைக்க போகுது? ஆக எனக்கு நான் ரொம்ப பெருமிதமாக நான் உணர்றது வந்து இந்த இந்திய துணைக்கண்டத்தில் அரசியலையும் பேசணும், பொருள் பேசணும், அதாவது பொருள் முதவாத இயங்கியல், ஒரு மெட்டீரியலிஸ்டிக் கல்ச்சர் பேசணும். பொருள் தேடுறதை வந்து உங்களுக்கு பொருள் சம்பாதிக்கிறதே நீ ஒரு பாவச் செயல்னு ஒரு கில்ட் கான்சியஸை ஏற்படுத்துறது வந்து ஒரு நல்ல இலக்கியமாகவோ நல்ல அறநூலாக இருக்க முடியாது. திருவள்ளுவர் வந்து அதுக்கு நேர்மாறான்னு சொல்கிறார். செய்க பொருளை அப்படிங்கிறார். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியது இல்லை அப்படிங்கிறார். அதை விட கூர்மையான ஒரு ஆயுதம் இல்லை. செய்க பொருளை அப்படிங்கிறார். பொருளற்றவரை பொருளாக செய்யும் பொருள் அப்படிங்கிறார். ஒன்றுக்குமே ஆகாதவனை கூட அவனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வைக்கிறது பொருள் தான் அப்படிம்பார். ஆக பொருள் ஆனால் அவர் வந்து எதை பற்றிக்கிறோன்னா அந்த பொருள் எப்படி வந்ததுங்கிறத அவர் தான் அறத்தை பேசுகிறார். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனின்றி தீதின்றி வந்த பொருள். இந்த தீதின்றி வந்த பொருளுங்கிற கான்செப்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ம்லெஸ் வெல்த்து, அதை புத்த மதத்தில் ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல சொல்லுவாங்க. ஒரு உரையில் வந்து ஒரு செல்வம் வந்து தேடன்னா ஒரு வண்டு வந்து எப்படி ஒரு மலர் மேலே உட்காந்து ஒரு மலருக்கு வலிக்காமல் தேன் குடிக்குதோ
அந்த மாதிரி தான் ஒரு செல்வத்தை சேர்மை, யாரையும் துன்புறுத்தக்கூடாதுங்கிற ஒரு 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 உரையாடல் புத்த மத இலக்கியங்கள் இருக்குது, நான் படிச்சிருக்கேன். ஆனால் இவ்வளவு தெளிவாக அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும், திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அந்த திறனறிந்துங்கிறது மெரிட், டிசர்விங் வெல்த்து, ஆனால் ஹார்ம்லெஸ் வெல்த்து இப்படிங்கிற ஒரு பொது கான்செப்ட். இதுலேயே அறம்பொருள் இன்பம் மூணுமே வந்துடுது பார்த்தீங்களா. அப்போ இந்த அறத்தையும் கொடுக்கறது, இந்த பொருள் இல்லைன்னு வைங்க துறவரமே இருக்க முடியாது. யாராவது பொருள் இல்லாத உலகத்தை திங்க் பண்ணி பார்க்க முடியாது. ஆக அவர் அறத்தையும் பேசுகிறாரு, பொருளையும் பேசுகிறார். இந்த அறத்தையும் பேசின பொருளையும் பேசின திருவள்ளுவர் பொருளை பற்றி பேசும்போது இவர் ஒரு அர்த்த சாஸ்திரம் மாதிரி அப்படி கம்பேர் பண்ணிக்கிறோம். அரசியலை பேசும்போது ஒரு சாணக்கியர் மாதிரி பேசுகிறாரு, ஒரு எக்கனாமிக்ஸ் பேசுகிறாருன்னு பட்டு இதையே முன்னிலைப்படுத்திட்டு விட்டாங்க. இப்படி இன்பத்துப்பாலுக்கும் இவருக்கும் ஏதோ சம்பந்தம் இல்லாத மாதிரி திருவள்ளுவரை இன்பத்துப்பாலிருந்து அப்படியே துண்டிச்சு அனுப்புறது மாதிரி ஒரு வகையான போக்கு நம்ம பொது மனதில் இருக்குது, நம்மளுடைய படித்த அறிஞர்கள்ட்டையுமே இருக்குது. இன்பத்துப்பால் இல்லாமல் திருக்குறள் புத்தகத்தை வெளியிட்டவங்களாம் இருக்காங்க. ஆக இன்பத்துப்பாலுக்கு அவருக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு அந்த ஒரு அணுகுமுறை இருக்குல்ல, அதை நான் முற்றிலும் மாறுபடுறேன். அதை மாறுபட்டதுனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் திருக்குறளை பற்றி பேசுகிறேன், திருவள்ளுவரை பற்றி எழுதுனா அவர் இந்த அறத்தை சொன்னார், இந்த பொருளை சொன்னார்னா நான் அதிகம் பேச மாட்டேன். நான் பேசுகிறது இது திருக்குறள் ஒரு மறை அல்ல, முறை. அப்படிமே முறை நூல் சொல்லுவேன். அதை விட்டிங்கன்னா நான் செஞ்ச திருக்குறள் சம்மந்தப்பட்ட உரையாடல், என்னுடைய எழுத்து எல்லாமே இன்பத்துப்பால் சார்ந்ததாக இருக்கும். இந்த நாட்டுக்குறள் அப்படிங்கிற 2016 திருவள்ளுவருடைய சிலையை ஹரித்வாருக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே அவர் என்ன ஜாதி ஏதுன்னு கேட்டுட்டு இங்கே சிலை வைக்கக்கூடாது, அங்கே சிலை வைக்கக்கூடாதுன்னு அவர் சிலை மூட்டை கட்டி வைக்கப்பட்ட போது நாங்கள்லாம் தூங்க முடியாமல் அப்படியே மூச்சை அடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு உணர்வு இருந்தது. அதுக்கு ஒரு வடிகால் மாதிரி, அதை ஒரு அழகிய சினம் தான் நான் எழுதியிருப்பேன். இதுக்கு ஒரு வடிகால் மாதிரி தான் அது ஒரு தெம்மாங்கு பாடலில் அருமையான பாடகர்களை வச்சு தாஜ்னூர் இசையில் நாரதகான சபாவில் அவ்வளோ பேரை கூட்டி 1000க்கு மேலே வச்சு ஆட வச்சு பாட வச்சு இந்த பாட்டை பாடி தீர்த்ததுக்கு பின்னால் தான் என்னுடைய சினம் கொஞ்சம் அடங்குச்சு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்த இந்த வெள்ளி விழாவில் நீங்களும் கலந்துக்கிட்டு இருந்தீங்க. அந்த நிகழ்ச்சியை மக்கள் உணர்வு பூர்வமாக பார்த்தாங்க. இப்போ அந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம என்னைக்கு நினச்சாலும் உங்களுக்கு வரக்கூடிய மெமரிஸ் இல்லை உங்களுக்கு வரக்கூடிய நினைவுன்றது என்ன? ஏன்னா எனக்கு அது எப்படி இது தமிழ் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த உள்ளுணர்வில் ஒரு 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 துகளாக அதனுடைய பிரிக்க முடியாத துகளாக திருக்குறள் ஆயிடுச்சு. அதை நீங்கள் தமிழர்லேருந்து திருக்குறளை நீங்கள் தனியாக எடுக்க முடியாது. அவர் தமிழ்ங்கிற சொல்ல பயன்படுத்தலை, தமிழில் எழுத. நான் ஒரு முறை எழுதியிருப்பேன், திருக்குறள் என்பது ஒரு தனி மனிதனின் குரல் அல்ல, ஓர் உயர் நாகரிகத்தின் ஒட்டுமொத்த தெளிவின் திரள் அப்படின்னு எழுதியிருப்பேன். ஒரு உயர் நாகரிகத்தின் ஒட்டுமொத்த தெளிவின் திரள் அப்படின்னு. இன்னொரு இடத்துல நான் எழுதியிருக்கேன், திருக்குறளை மொழிபெயர்ப்பில் படித்தாலே முன்னேறி விடலாம், தமிழில் படிக்கும் வாய்ப்பை பெற்றவர்கள் வரம் பெற்றவர்கள் அப்படின்னு. அப்போ நீங்கள் அப்படி இருக்கும்போது இது எவ்வளோ பெரிய திருக்குறள் நம்பிச்சு. அதனால தான் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதியார் சொன்னார். ஆக இது தமிழர்களிருந்து பிரிக்க முடியாத ஒரு பெருமிதம். அந்த பெருமிதத்தை மீண்டும் ஆழமாக பதிய வச்சிருக்கிறதா அந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன். பேரறிஞர் சிலையாக இருக்கக்கூடிய வள்ளுவர் சிலையின இந்த வெள்ளி விழாவில் நான் மறுபடியும் சொல்கிறேன், திருவள்ளுவர் வெறும் சிலை அல்ல, திருக்குறள் வெறும் நூல் அல்ல, நம்ம வாழ்க்கைக்கான வாழும் கடையமும். அது நம்மை காக்கும், நம்மை அழைக்க வரக்கூடிய தீமைகளை தடுக்கும், நம்மை மட்டுமல்ல காவி சாயம் பூச நினைக்கிற தீய எண்ணங்களையும் விரட்டி அடிக்கும். தனி மனிதர் முதல் அரசு வரைக்கும் நீதிநெறி சொன்னவர் நம்முடைய வள்ளுவர் அவர்கள். நாம் செய்ய வேண்டியது பள்ளிகளில், கல்லூரிகளில், அரசு அலுவலகங்களில் திருக்குறளை இன்னும் அதிகமாக இடம்பெற செய்யணும். இது அரசுக்கான உத்தரவு மட்டுமல்ல, தனியார் நிறுவனங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வள்ளுவம் வாழ்வியல் நெறியாக மாறட்டும், சமுதாயம் குரல் சமுதாயமாக மலரட்டும். வாழ்க கலைஞரின் புகழ், வாழ்க குரலின் புகழ்.